Hi all, welcome to my Ambrosia. So இன்னைக்கு vlogல நாம பார்க்க போறது completely plant-based buttery pistachio cookies. So இது பாத்தீங்கன்னா நம்ம last week vlogல போட்டிருந்த pistachio cookies தான், same vegan pistachio cookies. But why again pistachio cookies அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சில reasons இருக்கு. I gave that pistachio cookies for taste testing. Outer layer crispy-ஆ இருக்கு, டெக்ஸ்சர் ப்ராப்பராக இருக்குது அண்ட் சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக மினிமலாக தான் இருந்தது. ஸோ எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். பட் டயட் கான்ஷியஸாக இருக்கவங்களுக்கு இல்லை வந்து டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்கிறவங்களுக்கு இந்த குக்கீஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபார் குக்கி லவர் இந்த மாதிரி ஒரு குக்கியை சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு லைட்டாக டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கும் எனக்கு கிடைச்சிது. ஸோ இதோட ரீசன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது we have used sugar free pistachio paste and pistachio flour இந்த குக்கி ரெசிபியில். ஸோ அது கூட ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். ஏன்னா வந்து பிஸ்தாஷியோ வந்து லைட்டாக நேச்சுரலாகவே வந்து அந்த ஒரு பிட்டர்னஸ் இருக்கும் இல்லையா. ஸோ வாட் மோர் ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஃபேட் கண்டென்ட். ஐ ஹவ் யூஸ்ட் ஆயில் இன் தட் பிஸ்தாஷியோ குக்கி இன்ஸ்டெட் ஆஃப் பட்டர். ஸோ மேபி அது கூட ரீசனாக இருக்கலாம். ஸோ ஹவ் டு பேலன்ஸ் திஸ் ரெசிபி அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு வந்து ஆப்ஷன்ஸில் மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ தட் அந்த பிஸ்தாஷியோவோட பிட்டர்னஸ் வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து. நோ, டெஃபினெட்லி நாட். திஸ் ஆப்ஷன் இஸ் நாட் ஃபார் மீ. I wanted to give a clean taste. I don't want to overdose it with sugar. Generally, எந்த ஒரு ரெசிபிலையும் add much sugar so that you can bring out the taste அப்படிங்கிறது எனக்கு வந்து அந்த ஒரு தியரி வந்து ஒர்க் அவுட் ஆகல. சுகர் லெவல் பேலன்ஸ்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் பிஸ்தாஷியோவோட ஃப்ளேவர் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்யூரேட் பண்ண ரெசிபி தான் இந்த வீக் நம்ம பார்க்க போகிற பட்டரி பிஸ்தாஷியோ குக்கீஸ். ஸோ குக்கி லவர்ஸ், வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? இந்த வீக்கில் பட்டரி பிஸ்தாஷியோ குக்கீஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பை நேச்சர் இந்த குக்கி ரொம்ப டெண்டர் அண்ட் சாஃப்டாக இருக்கும். ஸோ இது நம்ம டபுள் பேக் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட் டீட்டெயிலோட இந்த vlogல நம்ம பார்க்கலாம். இந்த குக்கீஸோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் செக் பண்ணிடலாமா? We need butter, brown sugar, cake flour, pistachio flour, white sugar, baking soda, vanilla extract, pistachio paste, of course sugarless. Let's start by creaming our butter until very light and fluffy. Once butter creamy texture vandadum, we are going to add 1 tablespoon of pistachio paste. So let's combine both and whip together until it's completely combined. Be careful not to over mix it. Sugar add பண்ணிட்டு just combine ஆகிற அளவுக்கு mix ஆனா போதும். அந்த granules அப்படியே தெரியும். It's time to add our dry ingredients: cake flour, pistachio flour, salt and baking soda add பண்ணிட்டு we are going to sift it into our butter mixture. ஸோ சிஃப்ட் பண்ணும்போது ஃபைனான பிஸ்தாஷியோ ஃப்ளார் மட்டும் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கோர்ஸான இருக்க ஃப்ளார்ஸும் நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா வெரி வெல், அது டெக்ஸ்டருக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஒன்ஸ் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் மிக்ஸ் இட் அன்டில் க்ரம்பிளி.
ஒரு சாண்டி டெக்ஸ்சர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. ஓவர் whip பண்ணிடாதீங்க. In this stage, we are going to add vanilla extract and milk. Form it into a homogeneous dough. Parallelly, உங்களோட oven 180 degrees Celsius preheat பண்ணிக்கோங்க and we are going to bake it for around 12 to 15 minutes for the first time. This always makes me more satisfied. இந்த cookie bake ஆகி spread ஆகிறத பார்க்கும்போது அவ்வளோ satisfied இருக்கும். You can add some chopped pistachios இல்ல dark chocolate chips use பண்ணலாம். It's up to you to decorate your cookies. I'm going to stuff my pistachio cocoa spread into the cookies and bake it. So first time 12 to 15 minutes bake பண்ணதுக்கு அப்புறம் let it come to room temperature and again oven preheat பண்ணிட்டு we are going to bake it for the second time for around 10 minutes. Usually butter based cookies பார்த்தீங்கன்னா 12 to 15 minutes மட்டும்தான் bake பண்ணுவோம். Once it cools down, it will be firm and crispy. But in the pistachio cookiesல pistachio flour add பண்ணியிருக்கிறதுனால அதோட டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து crumbly-ஆ இருக்கும். So that's the reason we are going to bake it for the second time for around 10 minutes. So cookies perfectா bake ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இந்த cracks பார்த்தீங்கன்னா your cookies are perfectly baked. நம்மளோட perfectான vegan buttery pistachio cookies are ready without over sweetness. Crispy outside and chewy inside. Give me a thumbs up if you like this video. இந்த மாதிரி இன்னும் plant based recipes and pastries க்கு கண்டிப்பா subscribe பண்ணுங்க. Thank you.